நான் என் அப்பா பார்க்கணும், சாரி கேட்கணும். ஓ சாரி தூக்கி குப்பையில போடு. இந்த மாதிரி நீ எத்தனை தடவை சாரி சாரின்னு சொல்லி உங்க அப்பா உங்க அம்மாவையும் ஏமாத்திருப்ப. அவங்களும் உன்னை எத்தனை தடவை தான் மன்னிப்பாங்க. நீங்க தப்பு செய்யும் போதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து அப்பா அம்மாவான நாங்க தான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுனால அவங்களால இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா வாழ முடியல. அப்போ எனக்கும் யாரும் இல்லைல்ல? என்ன யாரும் இல்லையா? நீ இப்ப அனாதை இல்ல, நீ கைவிட்ட உங்க அப்பா தான் அனாதை. இனிமேலாவது நீ திருந்தி அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காட்டு. தந்தை சொல்ல மந்திரமா, எந்த நெஞ்சும் எந்திரமா, அன்னை ஒரு கோவிலடா, எனக்கு தெரியலடா, நான் செய்த பாவத்தின் பலங்களை அனுதினம் சேர்ந்திடுமோ, இதயம் சுமையா தந்தை சொல்லே மந்திரமா, எந்த நெஞ்சம் எந்திரமா, அன்னை ஒரு கோவிலடா, எனக்கு தெரியலடா, நான் செய்த பாவங்கள் தீர்ந்திடுமோ, இதயம் சுமையாக. தந்தை சொல்லே மந்திரமா, எந்த நெஞ்சும் எந்திரமா, நான் செய்த பாவங்கள் தீர்ந்திடுமோ, வேதனைகள் தெரியுதடா, வாழ்க்கை அது புரியுதடா, நேற்றோடு போகட்டும் நாளை என் விதி மாறுமா, வேதனைகள் தெரியுதடா, வாழ்க்கை அது புரியுதடா, நேற்றோடு போகட்டும் நாளை என் விதி மாறுமா. வெல்கம் டு 93.5 ரெட் எஃப்எம். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். எல்லா தந்தைகளுக்கும் மகன்களுக்கும் மகிழ்ச்சியான தருணம் இது. போற்றப்பட வேண்டிய நாள், ஃபாதர்ஸ் டே. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள நினைவுகள், சந்தோஷங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு காலர் வந்திருக்காரு. இந்த முதல் காலர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ. ஹலோ. நீங்க இந்த ஃபாதர்ஸ் டேல என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுலயும் மூங்கிலாலையும் பேப்பராலையும் நிறைய விளையாட்டு பொருள் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் நான் ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அப்பா அன்னைக்கு செஞ்சு கொடுத்த விளையாட்டு பொருட்கள் தான். அவருக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டேல இறந்து போன எங்க அப்பா கூட வாழ்ந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்குறேன். தேங்க்யூ ஜோசப். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க.
என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ், ஈஸ்டர், விஷு இந்த மாதிரி பண்டிகை நாளில் தான் வருவாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் வாழ்க்கைன்னு சொல்றது ஒரு லோன்லினஸ். ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ ரெட் எஃப்எம். ஹலோ, யாரு? நாகர்கோயிலேருந்து முஸ்தபா பேசுகிறேன். சொல்லுங்க முஸ்தபா. எனக்கு இந்த அம்மா பாசம் என்ன அப்பா பாசம்னா என்னன்னு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. நான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் வளர்ந்தேன். ஒவ்வொரு பஸ் வந்து நிற்கும் போதும் போகும்போதும் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. ஹலோ, ரேடியோ ஸ்டேஷன் தானே? ஆமா, சொல்லுங்க சார். நான் ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு அப்பாங்கிற முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் என் பையனுக்கு நன்றி சொல்ல போகிறேன். அது என்ன பையனுக்கு நன்றி சொல்றீங்க? அவன் என் மூத்த பையன். அவன் பிறந்ததுனால தானே நான் அப்பா ஆனேன். He loves the family very much. Thank you my son. I love you. இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க எல்லாரோடைய அப்பா அம்மாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம், நம்மளை இந்த மண்ணில் படைச்சதுக்காக. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, யாரு? சொல்லுங்க. நான் ஜான் வர்கீஸ். எனக்கு ஒரு மகன் இருக்கான், என் செல்ல மகன். 20 வருஷம் நான் வாழறதுக்கான அர்த்தம் கொடுத்தவன் அவன் தான். 2.5 வயசுல அவனை விட்டு பிரிஞ்சு போனவன் நான். இத்தனை வருஷம் அவன் குறும்பு சிரிப்பு என் கண்ணிலேயே இருக்கு. சின்ன வயசுல அவன் என் கூட சண்டை போடுவான், என்ன கடிப்பான். சின்ன குழந்தை இல்ல, அப்ப நான் அதை ரசிச்சேன். ஆனா இப்ப அவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கா, ரொம்ப பெரியவனா இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். இருந்தாலும் இனிமே என்னால அவன் கூட சண்டை போட முடியாது. ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவனை விட்டு போக மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லடா, நீ எவ்வளவு வளர்ந்தாலும் நீ என் தோல்ல கிடக்கிற குழந்தை தாண்டா.